श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாக நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்தச் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்று அதன் தொடர்ச்சியாக 1ஆம் பத்து 2ஆம் பதிகம் 10ஆம் பாசுரம். என்பருக்கண்ணலத்து ஒன்பொருள் எரியல பண்புகள் நாரணன் தின்கழல் சேரவே. முதலில் இப்பாசுரத்தை பதம் பிரித்து காண்போம். என் பெருக்கு அந்நலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகள் நாரணன் தின்கழல் சேரே. என்பெருக்கு அந்நலத்து ஒன்பொருள் ஈறு இல வன்புகள் நாரணன் தின்கழல் சேரே. முதல் பதிகத்தில் ஆத்ம உபதேசம் என்ற அளவில் ஆழ்வார் தமக்கு உபதேசம் செய்து கொள்வதாக, தம் உள்ளத்திற்கு கூறுவதாக 10 பாசுரங்கள் அருளிச் செய்தார். அந்த 10 பாசுரங்களிலும் சர்வேஸ்வரனை சேர்வாயாக துதிப்பாயாக என்று கூறி வந்தவர் இந்த 2ஆம் பதிகத்திலே கடந்த 9 பாசுரங்களாக சர்வேஸ்வரனை பற்றி கூறியவர் அந்த சர்வேஸ்வரன் யார் என்று இதுவரை கூறாது இருந்தவர் எல்லோரையும் எம்பெருமான் பக்கலிலே தன்னுடைய முந்தைய பாசுரங்களிலாலே ஈர்த்து விட்டோம் என்ற எண்ணம் ஏற்பட அந்த எம்பெருமான் யாரென்று அவர் குணங்கள் என்னவென்று இங்கே குறிப்பதற்காக இப்பாசுரத்தை ஏற்றியிருக்கின்றார் என்று பெரியோர் கூறுவர். இதுகாரும் ஆழ்வார் உபதேசித்தபடியே எல்லாம் கேட்ட சம்சாரிகள், இவ்வுலக வாழ்விலே ஈடுபட்டவர்கள், ஆழ்வாரே அப்படியே செய்வோம், நீர் கூறியபடியே எம்பெருமானை ஆராதிப்போம். ஆனால் அவ்வாறு ஆராதிப்பதற்கு தேவையான மந்திரம் 3 வேண்டுமே, அது என்ன என்று வினவ, நாராயண திருநாமத்தின் பொருளை அனுசந்தானம் செய்து கொண்டே அத்திருநாமத்தை இப்பாசுரத்தில் வெளியிடுகின்றார் நம்மாழ்வார். இத்திருநாமத்தின் பயன் என்ன என்பதை அறிய முற்காலத்தில் நிகழ்ந்த ஓர் நிகழ்வினை நாம் நினைவு கூறுவோம். அழகிய மணவாளனுடைய அனுக்கிரகத்தினாலே கூரத்தாழ்வானுக்கு 2 திருக்குமாரர்கள் அவதரித்தனர். ஆழ்வான் அக்குமாரருக்கு நாமகரணம் முதலையான செய்வித்தற்கு உடையவரே முடிவு செய்ய வேண்டும் என்று
வாளாவிருக்கையில் உடையவர் ஆழ்வான் திருமாளிகைக்கு எழுந்தருளி தமது பிரதான சிஷ்யர்களில் ஒருவரான ஸ்ரீ எம்பாரை நோக்கி குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வாரும் என்று நியமிக்க எம்பாரும் அக்குழந்தைகளை எடுத்து வரும்பொழுது திருஷ்டி தோஷங்கள் தாக்காதவாறு இருப்பதற்கு ஏற்றபடியான ரட்சையாக பயம் என்னும் மந்திர அனுசந்தித்து வாழ்த்திக்கொண்டே வந்து குழந்தைகளை உடையவருக்கு காட்டினார். அக்குழந்தைகள் தேகத்திலே தேஜஸ் மிகுந்து காண்டது. அவ்வாறு தேஜஸ் இருப்பதை கண்டு உடையவர் வியந்து, எம்பாரே, இக்குழந்தைகளிடம் துவயம் பரிமளிக்கிறதே, என்ன செய்தீர் என்று வினவ, எம்பார் திருஷ்டி தோஷம் படாமல் இருக்க துவய சந்தானம் அனுசந்தானம் செய்து கொண்டிருந்தேன் என்று கூறினாராம். அப்படி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை அவர் கூறிக்கொண்டே வந்த காரணத்தினாலே அந்த தேஜஸ் வந்தது போலும். எனவே அந்த திருமந்திரத்திற்கு, அஷ்டாட்சர மந்திரத்திற்கு, நாராயண நாமத்திற்கு எவ்வளவு பெருமை என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நாம் அறியலாம். என் பெருக்கு அந்நலத்து, என் பெருக்கு எண்ணிக்கையில் அடங்காமல் பெருகிக்கொண்டே இருக்கும், அளவிட முடியாதது. கடற்கரை மணலில் உள்ள மணல் துகள்களை ஒருவரால் ஒன்னால் எண்ண இயலுமோ, என்ன அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்குமே. ஆங்கிலத்தில் இன்ஃபினிட் என்று சொல்வார்களே, அதுபோன்ற நிலை என்பதற்கு அந்நலம் ஞானம் என்ற குணத்தை, ஒன்பொருள் சிறந்த பொருளாகிய ஜீவாத்ம வர்க்கத்தை ஈரில முடிவில்லாத அழிவில்லாத வன்பொருள் திருக்கல்யாண குணங்களை உடைய நாராயணனுடைய தின்கழல், திண்மையான உறுதியான அடியார்களை ஒருபோலும் கைவிடக்கில்லாத திருவடிகளை நீ பற்றுவாயாக என்று கூறுகின்றார். இங்கே என்பெருக்கு என்பது ஜீவாத்மாக்கள் எண்ணிக்கையில் அடங்காமல் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவை அனைத்துமே எம்பெருமானுடைய உடைமை என்று ஒன்று பொருத்தும், எண்ணிக்கையில் மிகுந்து இருக்கின்ற ஞானம், ஆனந்தம் போன்ற பலவற்றுக்கும் இருப்பிடமாய், ஞானமயமாய், அழிவற்ற புகழினை உடையவனான எம்பெருமான் நாராயணனின் திருவடிகளை பற்றுவாயாக. இந்த என்பருக்கு அந்நலத்து ஒரு ஒன்பொருள் ஈரில என்பது ஜீவாத்மாக்களுக்கும் பொருந்துகிறது, எம்பெருமான் சர்வேஸ்வரனுக்கும் பொருந்துகிறது. பண்புகள் நாரணன். இப்பாட்டினாலே திருமந்திரத்தை அர்த்தமுள்ளதாக, அதாவது சார்த்தமாக அருளி செய்கின்றார் ஆழ்வார். இதற்கும் ஓர் எடுத்துக்காட்டு உள்ளதாக பூர்வாச்சாரியர்கள் கூறுகின்றனர். கூரத்தாழ்வானிடம் பட்டரும் ஸ்ரீராம பிள்ளையும் திருவாய்மொழி கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் இந்த பாசுரம் வந்தவுடன் ஆழ்வான் அவர்களிடம், இதனை உங்கள் ஆச்சாரியனிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். உடனே பட்டரும் ஸ்ரீராம பிள்ளையும் எழுந்து செல்ல முயன்றபோது அவர்களை அழைத்த ஆழ்வான், இருங்கள், இந்த காலத்திலே இவர் இருப்பார், இந்த காலத்திலே இவர் போவார் என்று யாருக்குமே தெரியாது. ஆகவே இருந்து கேளுங்கள் என்று கூறி திருமந்திரத்தை உபதேசித்து இப்பாசுரத்தை கூறி, இந்த பாசுரத்திற்கு திருமந்திரத்தையே பொருளாக நினைத்திருங்கள் என்று அருளிச் செய்தார் என்று பெரியோர் கூறுவர். இந்த பொருள்கள் அனைத்தும் ஞானத்திற்கு அண்டும் இடமாக உள்ளன என்கின்றார். பிரணவத்தின் மூன்றாம் பதமான
மகாரம் மூலம் ஞானத்திற்கு இருப்பிடமாகவும் ஞானமயமாகவும் உள்ள உயிர்கள் என்பது கூறியதை நினைவு கூறுக என்று பெரியோர்கள் இந்த பாசுரத்தினுடைய விளக்கமாக கூறுகின்றார்கள். உயிர்களின் தன்மையை உணர்த்துவதற்கு நலம், கூர்மையான ஞானம் என்ற இரண்டின் ஏதேனும் ஒன்று மட்டும் கூறினால் அமையாதோ என்றால், உடலானது அறியாமைக்கு இருப்பிடமாக இருந்தால் பிற பொருள்களை அறிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாமல் போய்விடும். அறிவு இல்லாததாக இருந்தால் தன்னை அறியும் ஆற்றலும் இல்லாமல் போய்விடும். உயிர் என்பது அவ்வாறு இல்லாமல் ஞானத்திற்கு இருப்பிடமாக உள்ளதால் தன்னை அறிய வல்லதாய் மற்றதை அறியவல்ல ஞானம் கொண்டு, அதாவது தர்மபூத ஞானம் என்று கூறுவர். தர்மபூத ஞானம் என்றால் என்ன? ஆத்மா தன்னைத் தவிர மற்ற விஷயங்களை, அதாவது உலகப் பொருட்கள், இறைவன் ஆகியவற்றை அறிந்து கொள்ள உதவும் ஆத்மாவின் இயற்கையான குணமே தர்மபூத ஞானம். அந்த தர்மபூத ஞானம் மற்றவற்றை அறிந்து தெளிந்து தன்னையும் உணர்த்த வல்லதாயிருக்கும். இப்படியாக உள்ள தானே பிரகாசிக்கிற தன்மையை பற்ற என்ன செய்ய வேண்டுமாம்? வன்புகழ் நாரணன் திண்கழல் சேரே சேர்மினே என்று கூறுகிறார். வன்புகழ் நாரணன், பலவிதமான கல்யாண குணங்களை உடைய எம்பெருமான் சர்வேஸ்வரன் நாராயணன். அந்த நாராயணனுடைய திண்கழல் சேர் என்கின்றார். திண்கழல் என்றால் அடியார்கள் திருவடிகளை கைப்பற்றினால் அவர்கள் எவரையுமே கைவிடாத இயல்புடையவன் அந்த சர்வேஸ்வரன் என்று கூறுகிறார். திண்கழல் என்றால் அடியார்கள் தன்னுடைய திருவடிகளை பற்றினால் அவர்களை கைவிடாதவாறு உள்ளவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட திருக்கல்யாண குணங்களை உடைய நாராயணன் திருவடிகளிலே நீங்கள் சேருங்கள் என்று உலகோருக்கு இந்த 10ஆம் பாசுரத்தின் மூலம் அறிவுறுத்துகிறார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகிறது. இத்தோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருவங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.